அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்திய 26ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். 33வது வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடைய மாட்டேன். எல்லாரும் ஆண்டவரே ஓடி போனாலும் நான் ஓட மாட்டேன். எல்லாம் தான் தப்பு பண்ணாலும் சரி நான் பண்ண மாட்டேன். எல்லாரும் பின்வாங்கி போயிருந்தாலும் நான் ஒரு நாள் பின்வாங்க மாட்டேன். அநேகர் ஆண்டவரே இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நான் அடைய மாட்டேன் என்ற நல்ல விருப்பம் இருந்தது. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சபித்து சத்தியம் பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாரு. நன்மை செய்யணும்னு விருப்பம் இருந்தது, ஆனால் செய்யக்கூடிய பலன் இல்லை, தோத்துட்டார். இப்படியே போய்விடவில்லை பேதுருவின் வாழ்க்கை. ஒரு நாள் இதே தோல்வி அடைந்த மனிதன் வெற்றி பெற்றார். எப்பொழுது? சாதாரண வேலைக்காரிக்கு முன்பாக அந்த மனுஷனை அறியேன் என்று சொன்னவர் சனகரிப் சங்கமே வந்து நிற்கிறது. இயேசுவை அறிக்கை செய்யக்கூடாது, நாங்கள் சொல்றதுதான் கீழ்ப்படியணும் என்று சொன்னபோது சனகரிப் சங்கமே வந்து நிற்கிறது. நாங்கள் கேட்டவர்களை குறித்து பார்த்தவர்களை குறித்து நாங்கள் சொல்லக்கூடாமல் இருக்கக்கூடாதே. மனுஷனுக்கு கீழ்ப்படி பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே உத்தமம். எப்படி சார் முடிஞ்சது? 40 நாள்ல இயேசுநாதர் பரலோகத்துக்கு போயிட்டார். 10 நாள் எருசலேம் இருக்கிறாங்க. இந்த 10 நாட்கள்ல எப்படி முடிந்தது? எப்படி முடிந்ததுன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது டோட்டலா கர்த்தர் மாத்திட்டாருங்க. பலகீனமான மனுஷன் பலன் அடைந்தான், தோல்வி அடைந்த மனுஷன் வெற்றியை பெற்றான், முடியாது என்று நினைத்த மனுஷன் முடியும்படி செய்தார். இந்த பேதுருவை கொண்டு தான் சபையை கட்டினார், திருச்சபை தலைவராக்கினார். அவர் காரியம் ஜெயமா இருந்தது. மட்டுமல்ல, மரிக்கும் பொழுது சாட்சியாய் தலைகீழாய் என்னை அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாய் அறைந்து ரத்த சாட்சியாய் மரித்தார் என்றால் மாபெரும் வெற்றியை பரிசுத்தாவி கொடுத்தார் அவருக்கு. அதே பரிசுத்தாவி இன்றைக்கு வந்திருக்கிறார், உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வந்திருக்கிறார். எந்த சுபாவத்தை வெற்றி பெற முடியல, எந்த விஷயத்தில் அடிக்கடி தோல்வி, அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், எல்லாவற்றிலும் இன்றைக்கு வெற்றி கொடுக்க பரிசுத்தாவி வந்திருக்கிறார். இந்த நாள் வெற்றியின் நாள். ஜெப வாழ்க்கை இனி பிரகாசமா இருக்கும். இனி தோற்று போய் எழுமன வாழ்க்கை அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலகீனமா இருக்கிற உன்னை பலப்படுத்தி தோற்று போயிருக்க உனக்கு வெற்றி கொடுக்க பரிசுத்தாவி வந்திருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். சாத்தான் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.